ஒரு மனிதன் ஏழையாக இருப்பதற்கு காரணம் அவன் விதி அல்ல, அவன் பழக்கங்கள். இந்த வார்த்தைகளை 2000 வருடங்களுக்கு முன் சொன்னவர் ஆச்சாரியார் சாணக்கியர். இன்று இந்த வீடியோவில் ஒரு தனி மனிதன் எப்படி தன் பொருளாதாரத்தை உயர்த்தலாம் என்று சாணக்கியர் கூறிய 7 தத்துவங்களை பார்க்கப் போகிறோம். 1. அறிவே முதன்மை முதலீடு. அறிவு இல்லாத பணம் நீண்ட நாள் நிலைக்காது. சாணக்கியர் கூறுவது, முதலில் உன் அறிவை உயர்த்து, புதிய திறமைகளை கற்றுக்கொள். உழைப்புடன் புத்திசாலித்தனம் சேரும்போதுதான் பணம் பெருகும். உன் மூளைதான் உன் முதல் வங்கி. 2. வருமானத்தை விட செலவை கட்டுப்படுத்து. எவ்வளவு சம்பாதிக்கிறாய் என்பது முக்கியமில்லை, எவ்வளவு சேமிக்கிறாய் என்பதே முக்கியம். தேவையில்லாத செலவுகள், ஆடம்பர வாழ்க்கை காட்டி காட்டி வாழும் பழக்கம், இவையெல்லாம் ஏழைத்தனத்துக்கு காரணம். 3. நேரத்தை வீணாக்காதே. நேரத்தை வீணாக்குபவன் பணத்தையும் இழப்பான். தினமும் 24 மணி அனைவருக்கும் ஒரே மாதிரி வெற்றி பெற்றவன் நேரத்தை முதலீடு செய்கிறான். தோல்வி அடைந்தவன் நேரத்தை வீணாக்குகிறான். ஸ்க்ரோல் பண்ற நேரம் ஸ்கில் கற்றுக்கொள்ளும் நேரமாக மாற்று. 4. சரியான மனிதர்களுடன் பழகுங்கள். முட்டாளுடன் நட்பு வறுமைக்கு வழி. சோம்பேறிகள், குறை சொல்வோர், எப்போதும் நெகட்டிவ் பேசுவோர், இவர்கள் உன் வளர்ச்சியை தடுக்கிறார்கள். முன்னேற நினைப்பவர்களுடன் பழகு. 5. சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியேறு. உழைக்காதவன் வாழ தகுதியற்றவன். சாணக்கியர் கனவு மட்டும் போதாது, உழைப்புதான் செல்வத்தை உருவாக்கும். இன்று உழைக்கவில்லை என்றால் நாளை வறுமை உறுதி. 6. ஒரே வருமானத்தில் நம்பிக்கை வைக்காதே. ஒரே வேலை, ஒரே வருமானம் ஆபத்து. சைடு இன்கம், ஸ்கில் பேஸ்ட் இன்கம், பிசினஸ் மைண்ட் செட், இதுவே சாணக்கியர் சிந்தனை. 7. எதிர்காலத்துக்கு தயாராக இரு. நல்ல காலத்தில் சேமிக்காதவன் கெட்ட காலத்தில் அழுவான். சேமிப்பு, அவசர நிதி, திட்டமிட்ட வாழ்க்கை. பணம் உன் அடிமையாக இருக்க வேண்டும், நீ பணத்தின் அடிமையாக அல்ல. சாணக்கியர் சொன்ன பொருளாதாரம் அரசர்களுக்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு சாதாரண மனிதனுக்காகவும். பணம் இலக்காக இருக்கக்கூடாது, விளைவாக வர வேண்டும். பணத்தை துரத்துபவன் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பான். சாணக்கியர் கருத்து, உன் கவனம் வேல்யூ கிரியேஷன், வேல்யூ உருவாக்கினால் பணம் தானாக வரும். வாட் ப்ராப்ளம் am I solving? இதுதான் பணக்காரன் கேட்கும் கேள்வி. 9. பயம். வறுமையின் வேர். பயப்படுகிறவன் எதையும் பெறமாட்டான். 10. சிறிய வருமானத்தை அவமதிக்காதே. சிறிய நீர்த்துளிதான் பெரிய நதியாக மாறும். 5. 100 ரூபாய் வருமானம், 1000 ரூபாய் சைடு ஹட்சல். இன்று சிறியது, நாளை பேராதாயம். இது சின்ன விஷயம் என்று விட்டுவிடாதே. 11. ஸ்கில் இல்லாதவன் லோன், ஸ்கில் உள்ளவன் இன்கம், கிரெடிட் கார்டு, EMI லோன் ட்ராப். ஸ்கில் பிஃபோர் EMI. சாணக்கியர் மைண்ட் செட். 12. உணர்ச்சியில் முடிவு, பொருளாதார அழிவு. கோபத்தில் எடுத்த முடிவு செல்வத்தை அழிக்கும். ஆங்கர், ஈகோ, இமோஷன். பிசினஸ்ல இடமில்லை, லாஜிக், பேஷன்ஸ், வெல்த். 13. வாய்ப்பை காணும் கண் வேண்டும். அறிவுள்ளவன் ஆபத்தில் கூட வாய்ப்பை காண்பான். ப்ராப்ளம், ஆப்பர்ச்சுனிட்டி, கிரைசிஸ், பிசினஸ் ஐடியா. கோவிட் காலத்திலும் பலர் கோடீஸ்வரர்கள் ஆனார்கள். 14. பணம் சேமிக்க கற்றுக்கொள்ளும் முன் காப்பாற்ற கற்றுக்கொள். unnecessary subscription, show off purchases, social pressure buying, இவை silent thieves. save money silently, rich habit. 15. ஒரே வேளையில் முழு வாழ்க்கை நம்பிக்கை வைக்காதே. ஒரு தூணில் கட்டிய வீடு நிலைக்காது. ஜாப், ஸ்கில் ஜாப், பிசினஸ் ஜாப், டிஜிட்டல் இன்கம், மல்டிபிள் பில்லர்ஸ், ஃபினான்ஷியல் சேஃப்டி. 16. சீக்கிரம் பணக்காரனாக நினைப்பவன் சீக்கிரம் ஏழையாகிறான். ஸ்கேம், ஷார்ட்கட், ஈஸி மணி. சாணக்கியர் கடுமையாக எதிர்த்தது. ஸ்லோ, ஸ்டெடி, ஸ்மார்ட், பெர்மனன்ட் வெல்த். 17. நீ யாரிடம் கற்றுக்கொள்கிறாய் என்பது முக்கியம். ப்ரோக் அட்வைஸ், ப்ரோக் லைஃப். சக்சஸ்ஃபுல் மென்டோர், சக்சஸ்ஃபுல் லைஃப். யூடியூப்ல கூட யாரை கேட்கிறாய் என்பதை கவனிக்க. பவர்ஃபுல் எண்டிங் டயலாக், யூஸ் அஸ் ஹுக். சாணக்கியர் சொன்னார், உழைப்பவன் ஏழை இல்லை, யோசிக்காதவன் தான் ஏழை. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாக தோன்றினால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல சாணக்கியர் பார்ட் 2 வேண்டும் என்று எழுதுங்கள்.